வெற்றிமாறனை நேராக அழைத்து கொண்டு தனுஷிடம் போய் நாம் ஒரு படம் பண்ணுவோம், வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிறார் என்று பேசினார்கள். பேசினவுடனே தனுஷ் 5 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் 5 ஸ்டார் கதிரேசன் 5 கோடி ரூபா இல்லை, 3 கோடி ரூபாயை கொடுத்துருக்காரு. வேண்டாம் இருப்பா அந்த 3 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 5 ஸ்டார் கதிரேசனுக்கும் வெற்றிமாறனுக்கும் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ தெரியல. வெற்றிமாறன் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன்ட்டு போச்சா. போய் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுங்கன்னா முடியாது, வெற்றிமாறனை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா, நான் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு 5 ஸ்டார் கதிரேசன்ட்ட தனுஷ். இதுக்கிடையில் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. 3 கோடி ரூபா கொடுத்ததுக்கு வட்டிலாம் சேர்த்து 11 கோடி ஆயிடுச்சு. 11 கோடியை போய் தனுஷ்ட கேட்டிருக்காரு. 11 கோடியா அதில் முடியாது பா அப்படின்னு சொல்லிட்டார். பிரச்சனை பூதாகரமானது. தயாரிப்பாளர் சங்கத்தில் சொல்லியிருக்காங்க, நடிகர் சங்கத்தில் சொல்லியிருக்காங்க,